அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு முழுவதும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நல்ல நித்திரையை கொடுத்தீர். இந்த காலை பொழுதில் உம்முடைய பலத்தோடு நாங்கள் எழுந்து உம்முடைய பரிசுத்த நாளாக இந்த ஓய்வு நாளை ஆண்டவரை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இன்றைக்குரிய தேவ சத்தியம் என்னவென்றால், கர்த்தரோடு இருந்தவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், கர்த்தரே சேராத பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் நம்மை விட்டு விடுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரோடு இருப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். அவரை சார்ந்து ஜீவிப்பது நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. உதாரணமாக ஏனோக்கை நாம் பார்ப்போம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏனோக்கை போல நாம் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? ஆதியாகமத்திலே ஆண்டவர் நமக்கு முதலாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாம் தேவனுடைய நியமங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியில் தேவனால் முழுமையுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆபிரகாம். அந்த மகனுடைய வழியிலே நாம் சற்று நடந்து பார்ப்போமா? ஒருமுறை ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவருக்கு ஒரு வழியை காண்பித்தார். அந்த வழி என்னவென்றால், தேவ சமூகத்தில் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகனை பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எந்தவித மறுமொழி இல்லாமல் ஆண்டவர் அவருக்கு சொன்னபடி அவர் தன்னுடைய மகனை பலியிட அழைத்து செல்லுகிறார். மகனோ அவரை பார்த்து, அப்பா, எல்லாவற்றையும் செய்தீர், ஆனால் பலிக்கு ஆடு எங்கே என்று கேட்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். அன்பு பிள்ளைகளே, தேவனோடு நடந்த அந்த மகன், கர்த்தரோடு இருந்த அந்த மகன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை எல்லோரும் அறிவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆபிரகாமோடு நடக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் தேவனை விட்டு வழி விலகி செல்லவில்லை. எத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் அவர் தேவனை பின்பற்றி நடந்தார் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அடுத்து 3வதாக அன்னாள் என்கின்ற 84 வயது சென்ற ஒரு விதவை. 7 வருடம் மட்டுமே கணவனோடு வாழ்ந்த அவள் தன்னுடைய வாலிப நாட்களை 84 வயது வரை அவர் தேவனுடைய ஆலயத்திலே கழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உலக இன்பங்களுக்கும்
மாமிசத்தின் ஆசை இச்சைகளுக்கும் எந்த விதத்திலும் தன்னை ஒப்புக் கொடுக்காதபடி கர்த்தர் மட்டும் போதும், அவருடைய பணி மட்டும் போதும் என்று இருந்து ஆலயத்தில் வாழ்ந்ததாக வேதாகமம் நமக்கு லூக்காவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனோடு ஒரு மணி நேரம் அமைதியாக அமர்ந்து தேவ சமூகத்தில் நம்மால் இருக்க முடியுமா? பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் எழுந்து அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட பணியில் ஈடுபட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் தான் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சீசரை பார்த்து, நீங்கள் 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா என்று கேட்ட அந்த கேள்வியை இன்றைக்கு ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு கேள்வியாக இதை முன்வைக்கிறார். எனக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எப்படி ஊக்குவிக்கிறது சத்தியத்தின் பாதையில்? அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ராஜாவை எதிர்த்து சொன்ன ஒரு சம்பவம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்றுவார், ஒருவேளை அவரால் முடியவில்லை என்றால் நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் எக்காலத்தில் வணங்க மாட்டோம் என்பதை ராஜாவாகிய நீர் அறிய கடவீர் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு தைரியம்! ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் ராஜாவையே எதிர்கொண்டு செல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அவர்கள் பேசினார்கள். நடந்தது என்ன? தேவகுமாரன் அந்த நெருப்பிலே உலாவிக் கொண்டிருந்ததாக நேபுகாத்து நேச்சாரை அறிக்கையிடுகிறார். 3 பேரை அல்லவா நாம் நெருப்பிலே போட்டோம், இங்கு 4 பேர் உலாவிக் கொண்டு இருக்கிறார்களே, 4வது மனுஷன் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று காண்பித்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற விசுவாசம் தேவனையே இங்கு கீழே இறக்கி வந்து விட்டது என்பதை அனனியா, மிஷாவேல், அசரியா என்கின்ற அந்த வாலிபர்களுடைய வாக்கிலிருந்து, விசுவாசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய காலங்கள் தேவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் அவரை சார்ந்த ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவரை தெரிந்து கொண்டவர்கள், அவரை அறிந்தவர்களாகவும் அவரால் அழைக்கப்பட்டவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அவரால் அழைக்கப்பட்ட நாம் அவரை தெரிந்து கொண்டு இருக்கிறோமா? அவருக்கு உண்மையாய் இருக்கிறோமா? சற்று யோசிப்போம். நாம் தேவனோடு வாழ வேண்டுமென்றால் அவருடைய குணலட்சணங்களை, அவருடைய வழிமுறைகளை கைக்கொண்டு நடப்பது தான் நாம் தேவனோடு வாழ்வது. நாம் பிரசங்கம் செய்வதனாலோ ஜெபம் செய்வதனாலோ நாம் தேவனை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அதுவும் அவைகளின்படி செய்யக்கூடிய ஒரு குணலட்சணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 1:26 நாம் வாசிக்கிறோம். தீத்து 1:16 வாசிக்கும்போது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனாலும் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் எந்த நற்கிரியம் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனோடு சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். எத்தனை சாட்சிகளை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். எலியாவை
பார்ப்போம், எலிசாவை பார்ப்போம், தானியேலை பார்ப்போம். சிங்கக்கபியில் போடப்பட்டது பின்பும் கூட அந்த தரியு தானியேலை தண்டித்து விட்டோம் சட்டத்தின்படி என்று மனம் குமரி மனம் கசந்து இரவு முழுதும் நித்திரையில்லாமல் இருந்த அந்த மகன் காலமே எழுந்து சிங்கத்தின் கபியின் வாயிலில் நின்று, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். உள்ளிருந்து ஒரு குரல் வருகிறது, ராஜாவே, என்னை காப்பாற்றுவதற்கு தேவன் இறங்கி வந்தார். சிங்கத்தின் வாயிலே அவர் கட்டுகளை போட்டார். ஏனென்றால் நான் ராஜாவாகி உமக்கும் துரோகம் செய்ததில்லை, தேவனுக்கும் நான் துரோகம் செய்ததில்லை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பிரமாணம் 2. ஒன்று மனிதன் ஆண்டவருக்கென்றும், இன்னொன்று மனிதன் மனிதனுக்கென்றும் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்கென்று செய்கிற பிள்ளைகள் மனிதனுக்கென்று செய்ய முடியவில்லை, மனிதனுக்கென்று செய்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று செய்ய முடியவில்லை. அப்படி என்றால் இந்த 2 வழிகளிலேயும் நாம் பூரணமாய் நின்றால் மட்டுமே தேவன் நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அந்த அனுபவத்திலே நாம் தேவனோடு இருப்பதற்கு என்ன பலன்கள், நாம் எதை செய்திருக்கிறோம் ஆண்டவருக்கென்று, என்ன செய்ய பிரயாசப்படுகிறோம், இன்னும் பிரயாசத்தில் இருந்தால் அந்த பிரயாசத்தை எப்படி நிறைவேற்றுவது? காலம் கடந்து கொண்டே போகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாட்கள் எவ்வளவு சீக்கிரமாய் பறந்து போகிறது என்பதை நாம் இன்றைக்கும் அறியாமல் இருக்கிறோம். பிறந்த நாள் வருவதை சந்தோஷமாக கொண்டாட விரும்புகிறோம். ஆனால் அந்த சந்தோஷத்தில் நான் தேவனுக்குள்ளாகவும் பிறந்திருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் சேவித்து வந்தார், எப்படியெல்லாம் காப்பாற்றி வந்தார், அவருடைய குரலுக்கு நாம் எந்த அளவு உண்மையுத்தவமாய் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். மென்மேலும் தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபை வேண்டும் என்றார். ஏனோக்கைப் போல, எலியாவைப் போல, எலிசாவைப் போல, தானியேலைப் போல, அன்னாளைப் போல, அனனியா மிஷாவேல் அசரியாவைப் போல, அன்பு பிள்ளைகளே, நாமும் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரால் தேடப்பட்ட பிள்ளைகளாய், ஆண்டவரோடு பயணம் செய்கிற பிள்ளைகளாய் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை தங்கியிருந்து இந்த நாளில் நாங்கள் உம்மோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும். ஜெப நேரத்தில் மாத்திரமோ, வேதம் வாசிக்கிற நேரத்தில் மாத்திரமோ, அல்லது ஆலயத்தில் பிரசங்கிக்கிற நேரம் மாத்திரமோ நாங்கள் உம்மோடு இருக்காமல் எல்லா நிலைகளிலேயும் உம்மை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். இந்த அனுபவத்தில் நாங்கள் குறைய காணப்பட்டால் ஆண்டவர் நிறைவை எங்களுக்கு தந்து முற்றிலும் நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தேவர்களும் இல்லை. கர்த்தர் நீர் தாமே. உம்மை அண்டி வந்தவர்களுக்கு நீர் சகாயம் செய்கிற பிள்ளைகள். 9வது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொன்னது போல இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். இந்த ஓய்வு நாளை நாங்கள் உமக்கு பிரியமான நாளாக ஆசரித்து இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே நாங்கள் உம்மோடு சேர்ந்து வாழ்வதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்தியம் நம்மை விசுவாசத்தில் மீண்டும் இன்னும் ஆழமாக நம்முடைய விசுவாசம் என்னும் வேறு ஊன்ற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.